ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் இங்கே தான் இருக்கும். கைஸ் நம்மளுக்கு பட்டனே தெரியாது. இது மட்டும் தான் மாடி போகுது. ஓகே 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 ஒர்க் ஆகுது. என்ன லைட்டாக ஜெர்க் ஆகுது எனக்கு. ஐயோ ஸ்டாப் பண்ண முடியல. ஓகே கைஸ், எல்லா பேசஞ்சரும் ஏறிட்டு இருக்காங்க. இந்த ஓல்டு சிட்டிசன் ஏற ரொம்ப நேரம் ஆகும். ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். எப்படி ஓட்டணும்னு சத்தியமாக தெரில. இது இப்படி சுற்றுறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். அதனால் இது வேணாம். இதை இப்படி சுற்றணும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப்பிங்கில் பேசஞ்சர்ஸ் ஏற்றினோம். என்னடா அது ஸோ ப்ராப்ளம் என்னாச்சு இதுக்கு? ஓகே ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன மொபைலில் விளையாடினாலே நான் ஒழுங்காக விளையாட மாட்டேன். பிசியில் விளையாடுனா அதுதான் கொஞ்சம் ஜெர்க்காகுது. இதில் வேறு யூட்டர்ன்லாம் பண்ணாங்க கைஸ். அதுதான் கொஞ்சம் லைஃப் 100 இருக்குது. பெட்ரோலே 66 லிட்டர். பிரேக்கடி 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 பிரேக்கடி. வண்டி வராத போது நம்மளுக்கு இண்டிகேட்டர் போட பழக்கம் இல்லை. ஒரே நிமிஷம் கைஸ், இந்த மேப்பு மட்டும் பார்த்துட்டு வந்துடும். முதல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளில விட்டு ஆப்போசிட் சைடு இதோ இந்த பக்கமாக போனோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே இங்கே போயிட்டு கட் ஆகிட்டு திரும்ப ஆடு வரும் கைஸ். ரைட்டு, இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் போனோம். அவ்வளோதான். நம்மளுக்கு இதுக்கே நம்மளுக்கு பாதி எபிசோடு போயிடும் பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க, எனக்கு ரொம்ப கடுப்பேற்றுது. சென்சிட்டிவிட்டி மட்டும் அதிகம் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ஸ்டீரிங் சென்சிட்டிவிட்டி இருக்குது. வந்து இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் கரெக்டாக இருக்கும். சரி, எல்லாத்துக்கும் சவுண்டு இது ஓகே. விஷுவலு 60 fps 60 வேணாம், இது போதும். இது ஆட்டோமேட்டிக்கு டிரான்சிஷன் ஸ்டீரிங் வீலு இது 88 கொஞ்சம் ரைட்டு. வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. அது பேக் கியர் போட்டால் தான் போகுமோ? ரைட்டு. ஓகே கைஸ், முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஜாய்ஸ்டிக் தான் கைஸ் வாங்கணும். ஜாய்ஸ்டிக் தான் கரெக்டாக இருக்கும். இன்னிலேருந்து நம்ம சேனலில் பிசி கேம்ஸ் வரும் கைஸ். ஓகே, அப்படியே அலையாமல் நெளியாமல் ஒரு யூட்டன். பக்கா கைஸ், பக்கா யூட்டன் முடிஞ்சு. ஓகே, இனி நேராக தான் போனோம். அப்படியே போயிடுவோம். ஃபோனில் விளையாடிந்தேன்னா அந்த ஸ்டீரிங் வீல் எஃபெக்ட் இருக்கும். இதுவே நம்ம பிசியில் விளையாடுறதுனால ஏர் ஹோஸ்ட் தான் யூஸ் பண்ணோம். அதனால் இது இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் எஃபெக்ட் மாதிரி தெரியும். யாருக்கும் அது கைஸ், இது என் மைக் சவுண்ட் இல்லை, பேசஞ்சர்ஸ் கத்துறாங்க. ரைட்டு, பிரிட்ஜெலாம் இருக்குது கைஸ், வேறு லெவலில் இருக்குது. இது போக போக வேறு வேறு கண்ட்ரிலாம் போகுது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி கோலராக போகுது. ஓகே, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம ட்ராவல் போக போகிறோம். அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆர்டர் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோலாம் மறக்காமல் ரெக்கமெண்ட் ஆகும் கைஸ். நம்ம வந்து லைவ் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ லைவ் வரணும்னா லைவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லைவ் போட்டாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து ஸ்டாப்பாக ஆடு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆடு தான் வரும். அந்த மேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேப் இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, இப்போ வரும் கரெக்டாக. இதோ இப்போ வரும் பாருங்க. நான் சொல்ல ஒரு தடவையும் வந்து அந்த லோடிங்னு வரும். ஏன்னா வந்து ஒரே டைமில் வந்து இது வந்து ரொம்ப பெரிய மேப்பு. உங்களுக்கு தெரியும், நான் சூஸ் பண்ணியிருந்தது ரொம்ப சின்ன இடம் தான். ஜக்கர்ட்டான்னு ஒரே ஒரு சின்ன இடம் தான். ரொம்ப கம்மியாக தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கே வந்து லோடிங் இவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, பார்த்தீங்களா வேறு இடத்துக்கு எடுத்து விட்டுச்சு. இவ்வளோ நேரம் வந்து நம்ம வேறு சிட்டியில் இருந்தோம். இங்கே வந்து
வேறு ஸ்டேஷன் மாதிரி மேலே இடம்லாம் காட்டும். இப்போ இங்கே தான் போகணும் நம்ம ட்ராவல். மேலே வந்து நம்மளுக்கான ருப்பீஸு 1,25,000 இருக்குது கையில். அப்புறம் வந்து பெட்ரோல் 63 லிட்டர்ஸ். அப்புறம் இந்த பஸ்ஸோட கண்டிஷன், லைஃப் கண்டிஷன் வந்து 100% ஃபுல்லாக இருக்காது. மியூசிக்லாம் இருக்கா? மியூசிக் இல்லை, ஹாரன். ஓகே, ஹாரனு, டோ பாயிண்ட் போடுறது, சைரனு, லொக்கேஷனு, சீட் பெல்ட்டே போடாமல் ஓட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நம்மளே வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஆக்டிவேட் ஹேண்ட் பிரேக். என்னடாது ஆக்டிவேட் ஹேண்ட் பிரேக் ஃபஸ்ட்டு பிஃபோர் என்டரிங் டிரைவர் மூடா. ஓகே, ஹேண்ட் பிரேக்கு எங்கே இருக்கு? நிறுத்திட்டாரோ கொஞ்சம் பார்க்கணும். எங்கே போச்சு? இதுவா? இது கிடையாது, எங்கேயுமே இல்லையே கைஸ் ஹேண்ட் பிரேக்கு. ஓ, இது டார்ச் லைட்டு. ஓ, இது டோர்ஸா? சூப்பர். ஓஹோ, இதுவா ஹேண்ட் பிரேக்கு? போட்டாச்சு கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்களா, இறங்கிட்டோம் கீழே. ஓ, இறங்கிலாம் கைஸ். இதில் வந்து இறங்கி நடக்க முடியும்னே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். சொல்ல போனால் வேறு லெவலில் இருக்குது. எக்கிரிலாம் குதிக்கிறான்டா. ஓகே, பஸ் உள்ளே போயிடுவோம். டிரைவர் மூடு போகணுன்னா முதல்ல ஹேண்ட் பிரேக் போடணுமா, அதாவது நம்ம வெளியே வரத்துக்கு. அது ரைட், அப்போ கரெக்டாக தான் போயிருக்கோம் இவ்வளோ நேரம். ஓகே, இது வரைக்கும் நல்லா போயிருக்கு. கியர் போட்டாச்சு, கிளம்பிடலாம். போயிட்டு நேராகவே போகணும். இன்னும் ஸ்டேஷனுக்கு கிட்ட கூட வரல, அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ப்ளீஸ். பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆடு போஸ்டர் இருக்குது, கிராஃபிக்ஸ் கூட வேறு லெவலில் இருக்குது. சரிங்களா, 30 FPS தான் வச்சுருக்கேன். இடிலாம் இருக்குது கைஸ். இதில் வந்து ஓரளவுக்கு மேலே வேகமாக போனால் ஓரளவுக்கு மேலே வேகமாக போகும்போது டிராஃபிக் ஜாம்லாம் ஆகுமா. யூடியூப்பில் பார்த்தேன். ஹைவேஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மேலே ஏறணும். உங்களுக்கு கேட்குதான்னு தெரில கைஸ், ஒரே சைடு இருங்க. சிஸ்டம் சவுண்டு ஆஃபில். ஓகே, ஆனில் தான் இருக்குது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். சாரி. ஓ, என்னடா ஆச்சு? இரிட்டேட் ஆகுது இது வேறு. ஓகே கைஸ், ரிவர்ஸ் எடுத்துவோம். அது வந்து ஒரு டைமில் வந்து நம்ம வந்து மவுஸை வச்சு வேறு ஏதாவது விஷயம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து மூவ் பண்ணும்போது கீபோர்ட் செட்டிங்ஸ் ஒர்க் ஆகலை. அதுக்கு மவுஸை வச்சு வந்து அந்த ஆக்சலரேட்டட் பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். மேனுவலாக நம்மளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் தான் யூஸ் ஆகுது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுதான் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து இடி சகம் கேட்கணுன்னு தான் கழிச்சு வச்சுருந்தேன். மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. சூப்பர். ஐயோ நடக்குது, எப்படி போகணும்? ஓகே, லெஃப்ட்டு திரும்பணும் கைஸ். ஓகே, என்னடா ஆச்சு? எல்லாம் நிற்கிறானுங்க. ஓஹோ, சிக்னல் போட்டிருக்காங்க. சூப்பர், க்ரீன் சிக்னல். கொஞ்சம் போகலாம். கைஸ் மறக்காமல் அடுத்தது பிசியில் என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, நம்ம சேனலில் வந்து ஆர்ஆர் கேம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல கைஸ். அதுக்காகவே வந்து ஒரு கேம் பார்த்தேன், பேபி நெல்லோன்னு ஒரு கேம் பார்த்தேன். நான் செட் ஆகலை. அது வந்து ரியல் ஒரிஜினல் வெர்ஷனே இல்லை கைஸ். நிறைய ஆட்ஸ் வர மாதிரி ஃபேக் வெர்ஷன் தான் இருந்துச்சு. அதனால டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை வந்து மொபைல் கேம் ப்ளேவே ஃபுல்லாக பார்த்துடலாம் கைஸ். மறக்காமல் லைவில் என்ன கேம் ப்ளே வீடியோ போடலான்ட்டு அதையும் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகே,
ஓ ஸ்லோ பண்ணு ஓகே முன்னாடி இல்லை கைஸ் நேரத்தில் மட்டும் அந்த கில்லி போட பாட்டு இருக்கும் பாருங்க அந்த பாட்டு போட்டோன்னே சூப்பராக இருக்கும் அந்த மழைக்கு நல்ல மழை தான் நின்று போச்சு இவனுங்களும் போக மாட்டானா அவளையும் போக விட மாட்டானுங்களே ஆறு அடிச்சா நூறு வாங்கலாம் தெரியல ட்ரை பண்ணுமா ஆறு நல்லா இருக்குது ஏன்னா நூறுலாம் இல்லை கைஸ் தள்ளுறாங்க உண்மையாலே இப்போ பார்த்தீங்களா ஆறு அடிச்ச உடனே தள்ளி போயிட்டான் அவன் நம்பர் 1 2 3 வரல ஓவர்டேக் பண்ணி தான் கழிச்சுப்பாங்க இவ்வளோ பெரிய பஸ் மாடி சின்னூண்டு இருக்கான் போகிற ஸ்பீடுக்கு நம்ம எவ்வளோ நேரம் போகலாம் எப்பயோ போயிடலாம் போல கெட்டிய நம்மள மாதிரியே பிளேயர்ஸா இல்லை யாரும் தெரில முன்னாடி இத்தனை பஸ் போயிட்டு இருக்கு இங்கே ஒரு பெண்டா இவனெல்லாம் ஏன் இவ்வளோ பொறுமையாக போகிறான்னு தெரியல ஓ நம்ம போகக்கூடாது ட்ரெயின் கிராசிங் கைஸ் ஆமாம் உண்மையிலே ட்ரெயின்லாம் கிராஸ் ஆகுது என்ன ட்ரெயின்னா பெருசாக போகணும் கேள்விப்படுது இது வேறு எத்தனை இருக்கா நான் திடீர்னு பார்த்தோம் அதிர்ச்சி தான் ரைட்டு டேய் தள்ளி போடா இவன் ஒருத்தன் கைஸ் நம்ம இடி ஒன்று நோட் பண்ணிங்களா மேலே இருக்க அந்த பஸ்ஸோட லைஃப் மாதிரி இருக்கு பாருங்க அது குறையுது இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே 100% இருக்குன்னு சொன்னா இப்போ பார்த்தீங்களா 96 தான் இருக்குது அதனால் எங்கேயும் இடிக்கக்கூடாது எங்கேயும் மோதாமல் செத்து சத்துறாமல் போகணும் இப்போ கூட தெரில இடத்துக்கிட்ட கூட வந்தனான்னு இன்னும் தெரில ஸ்லோ பண்ணலாம் இவ்வளோ பேர் ரிட்டார்ன்லாம் அந்த பஸ்ஸில் வலிகத்தையும் முடியல சுத்தமாக அதுவும் நான் வேறு புதுசாக விளையாடுறேன் இது மாதிரி விளையாடிருக்கேன் பிசியில் ஆனால் வந்துட்டு நிறைய விளையாடுனதில்லை கம்மியாக தான் விளையாடுவேன் வேறு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது ஓகே நிறைய விளையாடினதில்லை ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட் வரா மேலே வந்து மேப் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும் அந்த ப்ளூ கலரில் லைன் மாதிரி இருக்கு பாருங்க ஓலா ஆப்பில் வர மாதிரி இப்போ வரும் சொல்ல கரெக்டாக வந்துச்சு பாருங்க அது வந்து ரொம்ப பெரிய மேப்பை ஒரே டைமில் காட்ட முடியலன்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு தடவையும் அந்த மேப் வந்து லோட் ஆகுது ஆனால் சூப்பராக இருக்கு கைஸ் இந்த கேம் பிளேக்கு வந்து உங்கள் ரிவ்யூ வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எத்தனை ஸ்டார்னு 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்னு ஓகே லோட் ஆகிட்டுருக்கு இதுலேயே வந்து ட்ரக் சிமுலேட்டர்னு இருக்காங்க கைஸ் இவங்களே ஆட் போட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்களா நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடத்துல நம்ம யூட்டர்ன் பண்ணணும் யூட்டர்ன் இல்லை டேர்ன் லெஃப்ட் பண்ணணும் சிக்னல் போட்டுருக்காங்க இதெல்லாம் புரியல ஃபஸ்ட்டு இந்த பக்கம் திரும்பணும்னு காட்டுச்சு இப்போ எப்படி காட்டுது பாருங்க நீங்களே பாருங்க கொஞ்சம் பேக் போகிறாங்க பார்த்தீங்களா லெஃப்ட் டர்ன் பண்ணணும்னு காட்டுது ஆனால் கொஞ்சம் முன்னாடி போனோடனே நேராக போகலான்னு காட்டுது இப்படி ஏன் காட்டுதுன்னு தெரியலையே ஓ கைஸ் இப்படி போனான்னு வைங்களேன் நேராக போயிடுது ஒரேடியாக ஹைவேஸ் எவ்வளோ ஜாயின் ஆகிடுது இதே நம்ம வந்து இப்படி போனால் சுற்றிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது அப்புறமும் ஏன் அப்படி காட்டுதுன்னு தெரியல ரொம்ப தூரம் இருக்குது அப்படியே போய்கிட்டே இருக்கேன் இங்கே போயிட்டு ஸ்டாப் ஆகுதா ஓகே கைஸ் இதில் வந்து பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் தான் சொல்லணும் நம்ம வந்து நேராகவே போயிடுவோம் என்னடா அது சாரி முன்னாடி ஒரு ஷேர் ஆட்டோ போகுது சாரி ஓகே மழையில் வேறு சரியாக ஓட்டும் ப்ளீஸ் அந்த மாதிரி ஓகே முன்னாடி போகிறதாரு
ஒர்க் ஆகலையே. ஓகே, இப்போ ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஒரு அந்த மவுஸை யூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து வர்றது ஒரு செகண்ட் மவுஸை வந்து ஆக்சிலேட்டுக்கு யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலன்னா திரும்பவும் அந்த கீபோர்ட் செட்டிங்ஸ் ஒர்க் ஆகலை. சூப்பராக இருக்குது பிசியில் விளையாடுறது. பிசியில் விளையாடல, லேப்டாப்பில் தான் விளையாடிட்டு இருக்கா. சூப்பர். ஜஸ்ட் மிஸ் சதுர நேற்று பஸ் 91% வந்துருச்சு. ஐயோ சம்பவம். இப்போ டபுள் வே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு போகலாம். நீ வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஹைவேஸ் போய் தான் சூப்பராக இருக்கும் கைஸ். நான் அதுக்கு முன்னாடி விளையாடிருக்கேன். நம்ம சேனலுக்கு ரிவ்யூ போடவே விளையாடி இருக்கேன். ஒன்று சம்பவம் ஆகுது. பேசிட்டு வரக்கூடாது. இதுதான் ஓகே. ரைட்டு. ஜக்கர்ட்டா லெஃப்ட் எடுக்கணும். போட்டிருக்கு, போர்ட்லேயே போட்டிருக்கு. இப்போலாம் ஊருக்கு போகும்போது பார்ப்போம் பாருங்கள். டோல் ஜங்ஷன்லாம் இருக்குது வேறு லெவல். ஓ, நம்ம போகிறதுக்கே டோல் இருக்குது. ஜெர்பேங் டோல் சியூஜ். ஓகே, போகலாம். ஓ, வண்டி ஸ்டாப். ஓ, நம்மளுக்கு டோல் ஃப்ரீயா? காசே கட்டல, அப்படியே விட்டாங்க. டோல் மெராக் போல் இந்த இடம் பேர். ஓகே கைஸ், யாருமே இல்லை. இப்போ ஃபுல் ஸ்பீடில் போகலான்னு உங்களுக்கு விருப்பம் தான். நம்ம ஹைவேஸ் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், வேறு லெவலில் இருக்கும். அந்த சைடில் வியூ இருக்கும். இங்கே பாருங்க, ஹைவேஸ் வந்துட்டோம். இப்போ தானே சொன்னேன், கரெக்டாக வந்து பாருங்க. நம்ம வந்து சுற்றிட்டு வந்திருந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் வைங்க, இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஐயோ, ஜாயின் ஆகுது. போயிட்டு பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். சுற்றிக்கிட்டு வந்து கொஞ்சம் போயிட்டு முடிஞ்சு. ஓகே, சைட்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் வீடுலாம் இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கணும் கைஸ். கடைசியாக வந்து ஒரு தனி ரோடு மாதிரி பிரியும். அந்த ரோட்டில் மட்டும் ஒரு கட்டு எடுத்து நேராக போனோம்னா நம்ம வந்து போக வேண்டிய இடம் ஜக்கர்ட்டா கைஸ். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைடு தான். ஸோ அடுத்து வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகலான்னு நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லைனா வந்து ஃபுல் ஃப்ரீ ரைடே வந்து எவ்வளோ நேரம் லைவில் போகலாம் அந்த மாதிரி நீங்களே சொல்லுங்கள் அந்த ஐடியாவோட. அவள்தான் கைஸ், ஹைவேஸில் இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வேணால் போகலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. 145 போயிட்டுருக்கும். பிரேக்கே தொடரல இன்னும். ஃபுல் ஸ்பீடு. அந்த ஆக்சிலரேட்டர் பட்டனை பிடிச்சபடி அப்படியே இருக்குது. ஹைவேஸ் வந்தோன்னே சீக்கிரமாக வந்துட்டேன் கைஸ். இவ்வளோ நேரமாக லேட்டாக வந்ததுனால அது வந்து வளைஞ்சு வந்ததுனால லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சீக்கிரமாக வந்துட்டேன். ஓகே, 2 பக்கமும் பஸ் ஸ்டாப். போலீஸ் கார் அடிச்சிருக்கு. நல்ல போலீஸாக இருக்காங்க. எல்லா போலீஸும் தோற்றுனோம். நான் வேறு பேச்சுனே எல்லாம் வர வண்டியெலாம் அடிச்சுக்கிறேன் கைஸ். ஓகே, இல்லை ஹைவேஸ் தான் லாங்காக இருக்கும் போலியே. நான் போகிறது தெரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு ஈஸியாகவே போயிருந்தான். பார்த்தீங்களா, போலீஸ் கார் வந்து சூப்பராக இருக்குது. என்ன இந்த குட்டியாக ஒரு கார் இருக்குது. அதுதான் கார் மாதிரியே இல்லை, ஷேர் ஆட்டோ சைஸில் தான் இருக்குது. 89 வந்துருச்சு லைஃப். இனி இதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் போடணும் கைஸ். பெட்ரோல் காலியாக போகுது. 42 லிட்டர்ஸ் தான் இருக்குது மொத்தமாக பெட்ரோல். 66 இருந்துச்சு, 66 64 தெரில. காசு செலவு கொஞ்சம் நிறைய வச்சுருக்கோம். ஆனால் பெட்ரோல் போடலாம் எவ்வளோ செலவு தெரியல கைஸ். இதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு ஸ்கின்லாம் மாற்ற போகிறோம். ஸ்கின் மாற்றிட்டு பார்ட் 2ல் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, அப்புறம் வந்து என்ன ஸ்கின் வைக்கலாம் அதையும் சொல்லிவிடுங்க. ஸ்கில் மாற்றி அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம டேமேஜ் ஆகிருக்குல்ல கைஸ். 100%லேருந்து 89 வந்துருக்குல்ல. இதுக்கப்புறம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். நம்ம வந்து ஒரு இடத்துல இடித்தது, ஸ்க்ராட்ச் ஆனது, இது அழுக்கானது எல்லாமே சேர்ந்து வரும். அதெல்லாம் சரி பண்ணணும். நம்ம சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணி அங்கே லைட்ஸு இது எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணலாம். லைட்ஸு, இண்டிகேட்ரு, டோர்ஸு, சீட்டு, பஸ்ஸே கூட மாற்றலாம். அதுக்கு வந்து
மோட்ஸ்லாம் போடணும், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும். தனி மோட்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து இதுலேயே போ. ஓகே, இங்கே ஒரு டோல்கேட்டா? இது என்ன டோல்கேட்டு? கிட்டையாவது வந்துட்டோமா? அதே ஜெர்பேங்க் தானா? ஒரு ஊருக்கு எத்தனை டோல்கேட் வைப்பீங்க? ஐயோ சரி. ஓகே, இவன் போயேன்டா, ஏன்டா தான் போட்டான், எவன் எடுக்க வேண்டாம். ஓஹோ, முன்னாடி யாருமே இல்லையா? நான் தான் நினைக்கிறேன். எவ்வளோடா கட்டணும் காசு? இந்த வண்டி ஏன்டா நின்றுட்டே இருக்கு? போவாதா? முன்னாடி எவனா இருக்கானா? ஆமாம் இருக்கான். எவ்வளோ நேரம் பண்ணுறது? எவ்வளோமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போவே மாட்டேன். ஓகே, மேப்புக்குள்ளே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கிறது என்று பார்க்கலாம். கொஞ்சம் தான் கைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடு போட்டுருவாங்க. ஓகே, அப்படியே போகிறோம். கொஞ்சம் தூரம் தான் கைஸ், ஆடு போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இது முடிஞ்ச பிறகாது ஜகர்த்தா வருமான்னு தெரில. இது வந்து உண்மையான இந்தியா மேப். நம்ம வந்து வேர்ல்டு மேப்பு, இந்தியா மேப்லாம் பார்த்தோன்னா இப்போ விளாட ஆரம்பிச்சிடும். உண்மையான இந்தியா மேப்பு, வேர்ல்டு மேப், எந்த மேப் பார்த்தாலும் சின்னதாக ஒரு சென்டிமீட்டரில் பார்த்தா கூட அது வந்து அதிகமாக இருக்கும் அதோட ட்ராவலிங் டிஸ்டன்ஸ். அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. நான் வந்து செலக்ட் பண்ணதே ரொம்ப கம்மி, ஆனால் அதுவும் இருக்குது. இது உண்மையாலே இருக்கான்னு தெரில. இந்தியாலாம் உண்மையாலே இந்த மேப்பில் இருக்கான்னு தெரியல. அப்புறமா டவுன்லோட் பண்ணலாம். அப்புறமா டவுன்லோட் பண்ணி வேணும்னா நம்ம வந்து ஆல் இண்டியா டூர் போகலாம் ப்ளீஸ். ஓகேவா? ஓகே, இதுவும் லோட் ஆகிடுச்சா? முடிஞ்சு. ஓ, ஜகார்த்தா வந்துட்டோம். ஆனால் ஜகார்த்தா ரிட்டன் டு பேசஞ்சர்ஸ் முடிஞ்சு. ஓகேவா? பாருங்க, இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, அப்படியே நேராக போனோம். நேராக போய் ரைட் எடுத்தால் சிட்டி வரும். அதில் வந்து ரவுண்டாக ஆர்ச் மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு எடுத்தோன்னா இங்கே பாருங்க, டெர்மினல் புளோ ஜி பேங்க். அதுதான் நம்ம வந்திருக்க ஜகார்த்தாவோட ஸ்டேஷன். ஜகார்த்தா ஸ்டேஷன் அங்கே போயிட்டோம்னா முடிஞ்சிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்குது. என்னால் கேமரா திருப்ப முடியல, இல்லைன்னா கண்டிப்பாக திருப்பி காட்டியிருப்பேன். அப்படியே திருப்பி காட்ட முடியல. முன்னாடி என்னடா ஆகணும்னு போயிட்டுருக்கேன். இடிக்குது. ஆமாம், அங்கேயே விட்டேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம ரைட்டு திரும்பணும். அதாவது சிட்டிக்கு உள்ளே போகணும். போக நிறைய பஸ் வருது நம்ம ஓட்டுற மாதிரியே. இந்த பஸ் ஹேண்டிலே பண்ண முடியல கைஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எந்த ரைட்டுடா? கரெக்டாக தான் போகிறோம். இவங்க நம்ம கூட வரணும். இடிக்க போகிறோம். ஓகே, அதுதான் மட்டும். இப்போ வந்து சிட்டி உள்ளே வந்துட்டோம். அந்த வந்து ஆர்ச் மாதிரி இருக்குமா, அதில் வந்து ஒரு மவுண்டெயின் மாதிரி, அதாவது ஆனால் மேலே ஏறாது, சைட்லேயே வளைஞ்சு போகணும். இதோ கிட்ட வந்துட்டோம். இதோ இங்கே தான். பத்து பூ. ஓகே, இது முன்னாடியே ரீச் பண்ண போகிறேன். நானே போயிருப்பேன். வளையாண்டா பஸ்ஸை, ஏன்டா என்ன மட்டும் வர? ஓகே, இதே வளைச்சி அவ்வளோதான். இப்போ சின்ன ஆர்க்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும்னு வைங்க, இன்னொரு ரொட்டேஷன் மாதிரி வரும். இதில் வந்து சைடில் போயிட்டு ஆப்போசிட் சைட்லேயே போயிட்டோம். ஆனால் இதில் ஆப்போசிட் சைடில் போகக்கூடாது. லெஃப்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பவும் ரைட் எடுக்கணும். லெஃப்ட்டு, சாரி, திரும்பவும் லெஃப்ட் எடுக்கணும். ஓகேவா கைஸ்? இந்த கேமை வந்து ஆன்லைனில் விளாட்னா சூப்பராக இருக்கும். விளாட்லாமான்னு சொல்லுங்கள் நீங்களே. ரெட் சிக்னலு அதோட இங்கே நிற்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லலாம் வரேங்க. எல்லோ சிக்னல், கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு, கிளம்பலாம். இதுவும் அந்த மாதிரி தான். கிளம்பும். நேராக போய் கொஞ்சம் லெஃப்ட்டு,
அதுக்கப்புறம் நேராக கைஸ் கைஸ் கிட்ட வந்துட்டோம் ஸ்டேஷனுக்கு. இப்போ வந்து நான் இந்த இடத்த ஏறிடுறேன். டெர்மினல் ரைட்டு போட்டிருக்கு கழிச்சிங்களா போயிடலாம். இது வந்து சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சது ஏன் நான் கொஞ்சம் கோக்கமாக தான் திரும்புகிறேன். அவள் தான் கைஸ் நான் சொல்ல தனியாக வந்து ஒரு ரோடு மாதிரி டைவ் ஆகுன்னு. இங்கே சைடில் பாருங்க ரோடு ரொம்ப கைஸ் நான் என் மைக்கில் கேட்கல சத்தம் சிஸ்டம் சவுண்ட். அது பேசஞ்சர்ஸே கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நேராக போயிட்டு யூ டர்ன் பண்ணிட்டு போயிடுச்சு. ஏன்டா அது நேராகவே நான் பிடிச்சிருக்கேன். அது ஏன்டா யூ டர்ன் இடியோ சூப்பர். முதல்ல பஸ்ஸை சர்வீஸ் பண்ணோம் கைஸ். ஓகே சர்வீஸ் பண்ணணும் முதல்ல. இதை முடிச்சுட்டு நம்மளுக்கு காசை வாங்கிட்டு இது வேறு பஸ்லேயே போதே. ஓகே முடிச்சு அப்படியே நேராக போவோம். அப்படியே திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்து போயிட்டு இங்கே நிறுத்தினோம்னா கொஞ்சம் ஓடி போகலாம். கொஞ்சம் 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 அவள் தான் பிரேக். அவள் தான் கைஸ் முடிஞ்சு. ஒரு வழியாக வந்து பேல் மராக்குன்ற இடத்துலேருந்து பேசஞ்சர்ஸை எடுத்துன்னு வந்துட்டோம். ஏடா இறங்கி ஓடுறானுங்களே நம்ம அப்படி என்ன இவங்களை கொடுமை பண்ணிட்டோம் இப்படி ஓடுறாங்க. ஓகே கைஸ் 100% போனஸ். நம்ம வந்து அது பேர் என்னது ஆட் வாட்ச் பண்ணால் டபுளாக கிடைக்கும். உங்களுக்கு என்னது கைஸ் அது. ஓகே தேங்க்ஸ். ஃபைனல் டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் இன்கம் ஸ்டேஷன் ஜகர்ட்டா ₹44,000. ஓகே வந்துருச்சு கைஸ். 44,000 நம்ம கழிச்சிருச்சு. பார்த்தீங்களா பஸ்ஸு நிலமையே முன்னாடி நல்லா அப்பளம் மாதிரியே இருக்குது. ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கனாலே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேடம் அடுத்த வீடியோவில் வந்து பஸ்ஸை சர்வீஸ் பண்ணிவிட்டு இவனை குளிப்பாட்டிட்டு பஸ்ஸு ஸ்கின்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு பார்ட் 2 எடுக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.